இப்போ காலேஜில் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் இருக்கிறது மாதிரியே அந்த காலேஜில் வந்து என்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஜாப் மீன்ஸ் கோர்ஸ் ஓரியன்டாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் இப்போ ரொம்ப பார்க்கப்படுதில்ல சார். அது ஒரு ஒரு கல்வியாளராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ரெண்டு விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி தொடக்க நிலை இந்த இன்ஜினியரிங் எஜுகேஷன்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, காலேஜு ஒரு அழகாக ப்ரோஷரில் ஒரு படம் வரைஞ்சி போடுவாங்க. அந்த படம் அங்கே போனீங்கன்னா இருக்காது. இன்றைக்கி அது மாதிரி யாரும் பண்ண முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு நிலையில் இன்ஸ்பெக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஏஐசிடி, ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து அடிப்படை ஃபெசிலிட்டி இருக்கான்னு வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்க சர்டிஃபிகேஷனே கொடுக்குறாங்க. அதற்கடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட எவ்ரி இயர் ஃபிசிக்கல் இன்ஃபெக்ஷன் வைக்கிறாங்க. அப்போ அவங்க போய் பார்த்துட்டு இந்த ஸ்டூடெண்ட் இன்டேக்குக்கு இவ்வளோ ஃபேக்கல்ட்டி இருக்கா, லெபரட்டரி வசதி இருக்கா, ஒர்க் ஷாப் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்றைக்கி பண்ணுறாங்க. அதனால் வந்து இன்றைக்கி அடிப்படை வசதிகள் இல்லாமல் யாருமே பண்ண முடியாது. பட் எங்கே ஒரு எட்ஜ் இருக்குன்னா, சில பேர் கூடுதல் வசதிகள் வச்சுருக்காங்க. நாங்கள் இண்டஸ்ட்ரியோட டைப் பண்ணி இந்த லேபரட்டரி புதுசாக வச்சுருக்கோம், இண்டஸ்ட்ரியோட இந்த ரிசர்ச் டைப் பண்ணி இது வச்சுருக்கோம், இது போனஸ், இது வந்து அந்த கல்லூரி எடுக்கிற இனிஷியேட்டிவ். இந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அந்த கல்லூரியாக ஒரு அடிஷ்னல் ஃபெசிலிட்டி, அடிஷ்னல் டைஅப்பு, இதெல்லாம் வந்து நிறைய பேர் எடுத்து இதை வந்து அவங்க வெப்சைட்டில் போடுறாங்க, அவங்க அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. இது நமக்கு வந்து உதவிகரமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, மைக்ரோசாஃப்டோட இணைந்து ஒரு லேபரட்டரி நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம், கூகுளோட இணைந்து இது பண்ணியிருக்கோம், விப்ரோவோட இணைந்து இது பண்ணியிருக்கோம்னு சொல்லும்போது இது என்ன ஆகிடுதுன்னா, நாளைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் போய் என்ன செய்ய போகிறோமோ அதை இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும், அது ஒரு எட்ஜ் ஓவர் அதர்ஸாகவும் ஆகுது. இந்த மாதிரி நிறைய கல்லூரிகள் இப்போ பண்ணுறாங்க. அதை நம்ம கொஞ்சம் இன்னும் சில கல்லூரிகள் இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ்க்கு இப்போவே நாங்கள் கோச்சிங் கொடுக்குறோம், டிஎன்பிஎஸ்சிக்கு கோச்சிங் கொடுக்குறோம், இங்கிலீஷ் கம்யூனிகேஷனுக்கு கோச்சிங் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து அந்த காலேஜ் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறது. இது இருந்தால் இதெல்லாம் போனஸ். கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணலாம்.